அடுத்த அதிகாரம் நமக்கு அறியும் நெறி என்பதாக. குருநாதர் வந்தாச்சு. குருநாதருடைய அனுகிரகத்தை பற்றி நம்ம சென்ற அதிகாரத்தில் பார்த்தோம். இந்த அதிகாரத்தில் குருநாதன் அறிவித்தாலும் உயிர் எந்த வகையில் அறியும், உயிர் எப்படி இருந்தால் தான் அது குருநாதரை அறிய முடியும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அறிகின்ற முறை என்ன, குருநாதன் அறிவித்தாலும் கூட சிவபெருமான் அறிவித்தாலும் கூட உயிர் எந்த வகையில் அது அறிந்து கொள்கிறது என்ற அந்த விஷயத்தை இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் அறியக்கூடிய முறை அப்படி இருந்தால் தான் அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை சொல்லுது. நேடும் இரு வினைகள் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி குழல் அப்படின்னார். நீடும் இருவினைகள் நேராகன்னார். முதல்ல அறியணும் அப்படின்னாலே குருநாதர் வந்தாகணும். குருநாதர் வரணும் அப்படின்னாலே முதல்ல என்ன ஆகும்னு சொல்றாரு, இருவினைகள் நேராகும்னார். இருவினை நேராகிறது என்ன, நேராகிறதுனா என்ன, இருவினை ஒப்பு அப்படின்னாரு. இருவினை ஒப்புனா எது நடந்தாலும் சமமான பார்வை இருக்கு, நன்மையிலேயே விருப்பம் இல்லை, தீமையில வெறுப்பு இல்லை, இப்படி இருக்கக்கூடிய தன்மையை தான் என்ன சொல்றோம், இருவினை ஒப்பு நடக்கும். டேலி கிடையாது. இன்னைக்கு ஒரு 10 பேர் அடிச்சு கொண்டுட்டேன் அதனால 30 பேர் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படிங்கிறது கிடையாது. இருவினை ஒப்புனா ஆமா, எது நடந்தாலும் இன்னைக்கு டீ இருந்தால் தான் என்னால் சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னாலும், டீ இல்லைனாலும் சந்தோஷமா இருக்கும். எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு 1 லட்ச ரூபா சாமி கொடுத்துருக்கார், சந்தோஷப்படணும். 1 லட்சம் நஷ்டமாகிட்டார், உடனே அதுக்காக அழுவுறது. இப்படி இல்லாமல் கொடுத்தாலும் ஒரே நினைப்பு தான், கொடுக்கலனாலும் ஒரே நினைப்பு தான், எப்போதும் சாமியை நினைத்து கொண்டிருப்பதுன்னு அர்த்தம். அதனால தான் நன்றே வருகின் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமேன்னு கேட்டார். செய்யறதெல்லாம் நீ தான், இல்லை நான் என்னத்தில் நான் இதுக்கு நஷ்டப்படுறதோ இல்லை கஷ்டப்படுறதோ சந்தோஷப்படுறதோ இல்லை எனக்கு என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு இல்லையா. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு. இந்த இருணைப்புல வகைப்பாடு இருக்குது. மந்தம் மந்ததரம், தீவிரம் தீவிரதரம் அப்படின்னு இருக்குது. முதல்ல குருநாதன் வருவதற்கு இருவினைப்பு தேவைப்படுகிறது, முக்திக்கு இருவினைப்பு தேவைப்படுகிறது. 2 விஷயம் இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கணும். குருநாதன் வருவதற்கும் இருவினைப்பு தேவைப்படுகிறது, முக்திக்கும் இருவினைப்பு தேவைப்படுகிறது. இளம்புரிதில் இந்த புக் கொடுக்கமா. கிருபா 20 ஒரு அற்புதமான பாட்டு இருக்கு. இதை பற்றி பேசும்பொழுது இல்லை இருக்க வேணாம், நீங்கள் இருக்க வேணாம், நான் மட்டும் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கிருபா 20 10வது பாட்டில் ஒரு கருத்து இருக்கு. என்ன சொல்றாருன்னா, மன்னிய கண்ம சமத்தடை மலங்களை அந்நியமாக்கி அருள் வழி அதனால் எண்ணல் புகுந்தனை எனினே. கண்ம சமத்திடை நீ எனக்கு குருநாதராக வந்தாய். கண்ம சமம் அப்படின்னு அர்த்தம். இருணைப்பு கண்ம சமமாகிறது, கண்ம சமமாகிறது இருணைப்பு. எனக்கு குருநாதராக வரும் பொழுதும் இருணைப்பு இருக்கும் பொழுதுதான் வந்திருக்கிற. இப்போ குருநாதராக வந்து எனக்கு மும்மலங்களை நீக்குகிறாய், தீட்சை பண்ணியிருக்கிறேன். தீட்சை பண்ணதுக்கு பிறகும் நான் இன்னும் பக்குவம் இல்லாதவனாக இருக்கிறேன் பார்க்குறோம். தீட்சை ஆயிடுச்சு, அதனால் முக்திக்கு இன்னும் போல இல்லையா, பக்குவம் இல்லாதவனாக இருக்கிறோம். ஏன் எனக்கு நீ அனுகிரகம் பண்ணதுக்கு பிறகும் தீட்சை பண்ணது கூட எனக்கு ஏன் பக்குவம் வரவில்லை, நான் என்ன முக்திக்கு போகவில்லைன்னா உனக்கு இருணைப்பு இல்லைன்னு நீ பதில் சொல்கிற. நீ எனக்கு குருநாதரை எப்போ வந்தேன்னா உனக்கு இருணைப்பு ஏற்பட்ட போது வந்தேங்கிற. குருநாதனா வந்து எனக்கு தீட்சை பண்ணதுக்கு பிறகு எனக்கு ஏன் முக்தி இன்னும் கிடைக்கலன்னு கேட்டா உனக்கு இன்னும் இருணைப்பு ஏற்படலைங்கிற. இதை நான் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு இந்த பாட்டில் கேள்வி கேட்குறார். 20 10வது பாட்டு, மன்னிய கண்ம சமத்திடைன்னு. இதை முழுசாக நம்மளுக்கு விளக்க முடியாது. சென்ற வாரம் தான் சென்னை நிலையத்தில் 20 இந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். அது முடிஞ்சதெல்லாம் கேட்டு பாருங்க நீங்கள். அதாவது இப்போ இதில் என்ன அர்த்தம் ஆகுது, இருவினைப்புல வகை இருக்கிறதுன்னு தெரிகிறது. இப்போ குருநாதன் வருவதற்கு ஒரு வகையான இருணைப்பு தேவைப்படுகிறது. 20 10வது பாட்டு.
குருநாதன் வருவதற்கு ஒரு வகையான இறைவனைப்பு தேவைப்படுகிறது. குருநாதன் வந்து உபதேசம் பண்ணதுக்கு பிறகு திருவேந்தெழுத்து வைத்துக் கொண்டு பக்குவநிலை செல்வதற்கு ஒரு வகையான இறைவனைப்பு தேவைப்படுகிறது. விளக்கம் புரியுதுங்களா இது? அப்போ முதல்ல தீட்சை வாங்குறதுக்கே இறைவனைப்பு இருந்தால் தான் வாங்க முடியும்னு தெரிகிறது. இந்த இறைவனைப்பு ஏற்படாதவர்களுக்கு தீட்சை கிடையாது, அது கிடக்காது. நமக்கு ஏன் தீட்சை நடக்கல அப்படின்னா காரணம் என்ன? அதுக்கு இப்போ நமக்குன்னு இறைவனைப்பு நிகழவில்லைன்னு அர்த்தம். விளக்கம் புரியுதுங்களா? இதுக்கு தர்மியாதனத்தில் வர்ணாசிரம சந்திரிகை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அந்த நூலில் சிவதீக்கை வாங்குபவர்களுக்கு என்ன தகுதி அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்கிறார் சுவாமி ஆகமத்தில். யாருக்கு இறைவனைப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அவருக்கு சிவதீக்கை செய்ய வேணும் அப்படின்னு பதில் சொல்கிறார். ஒருவருக்கு இறைவனைப்பு ஏற்பட்டிருக்கு என்பதை எப்படி பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும் இல்லையா? அதுக்கு சாமி உடைய சொல்கிறார், யாருக்கு சிவபெருமான் மீது விருப்பம் ஏற்பட்டிருக்கிறதோ, யார் திருநீர் உத்ராட்சம் தரித்தவர்களை பார்த்து விரும்புகிறார்களோ, யார் சிவகதைகளிலே நாட்டமுடையவர்களாக இருக்கிறார்களோ, யார் சிவபெருமானுடைய பாடலை பாடுதல் விருப்பமுடையவர்களாக இருக்கிறார்களோ, யார் சிவபெருமானுடைய திருவிழாக்கள் சன்னதி விசேஷங்களில் ஈடுபட விருப்பமுடையவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் இறைவனைப்பு உறுப்பு ஏற்பட்டவர்கள் என்று நினைத்து கொண்டு அவர்களுக்கு நீ தீட்சை செய்ய வேண்டும் அப்படின்னு சாமி சொல்லுகிறார். அதன் அடிப்படையில் தான் முதல்ல தீட்சை செய்யப்படுகிறது. அப்போ தீட்சை வந்துட்டதுனால முக்திக்கு நம்ம ஒன்றும் போகலையே. அப்போ இன்னும் அதீதமான பக்குவம் தீட்சை ஆனது பிறகு நம்ம டெவலப் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. விளக்க முடியுதுங்களா? அப்போ வரக்கூடிய இறைவனைப்புக்கு ஏற்ப நாம முக்திக்கு போவோம். அப்போ இறைவனைப்பு வந்தால் முக்திக்கு போகணும் அப்படிங்கிறது தீவிரதரமான இறைவனைப்பு, தீவிரதர சத்தினிபாதம்னு அதுக்கு பேர். விளக்க முடியுதுங்களா? தொடக்கத்தில் மந்ததரமாவது நமக்கு சத்தினிபாதம் ஏற்படணும், அப்போ தான் நமக்கு சமய தீட்சை ஆகிறதுக்குரிய தகுதி. அதான் அந்த பாட்டில் சொல்கிறார், நீடும் இருவினைகள் நேராக நேராதல். நேராக வரதெல்லாம் குருநாதன் நேராக வர்றதுன்னு அர்த்தம். எப்போ இறைவனைப்பு ஏற்பட்ட பொழுது குருநாதன் நேராக வருவார். கூடும் இறை சக்தி கொள்ளல். சக்தி கொள்ளல்னா சத்தினிபாதம் ஏற்பட்ட போது வரும். அது தொடக்க நிலையாக இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லையா? அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு முதல்ல சாமி மந்திராதிகாரம் என்கின்ற சமய தீட்சையை கொடுப்பார். மந்திரத்தை உச்சாரணம் செய்வதற்குரியது திருவேந்தெழுத்து உபதேசம் பண்ணுவாங்க. அதான் விளங்குதா? அவ்வளோதான் பாட்டு. அடுத்த பாட்டு போலாமா? உலகத்தில் உள்ள பொருட்கள், நித்திய பொருட்கள் எத்தனை நம்ம சொல்லுகின்றோம்? நித்திய பொருட்கள் எத்தனை? 5. வெரி குட். என்னென்ன? மலத்தை நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னது மலை மாட்டேன், மலை 5. நித்திய பொருள் உலகத்தில் மொத்தம் நித்திய பொருள் எத்தனை? திரோதான சக்தி நித்திய பொருள்னா சுவாமியோட திருவருள் தானே. நித்திய பொருளுங்கிறது பிரதி, பசு, ஆணவம், கண்மம், மாயை, 3 பலங்களும். இதுதான் நிலையான 5 பொருட்கள். இறைவன் தனி மலம் தானே, உயிரோட கூட இருக்கக்கூடிய 3 மலங்கள் இருக்குல்ல. உயிர் எண்ணெயிலேருந்து அண்ணிலேருந்து ஆணவமலத்தோட தான் இருக்கு. கண்மமும் உயிரோட தான் இருக்கு. சாமி கூட்டு வைக்கிறார், அதை செய்ய வைக்கிறார். ஆமாம் ஆமாம். இப்போ ஏகன் அநேகன் இருள் கண்மம் மாயை 2 ஆக இவை 6 ஆதியில் அப்படின்னார். மொத்தம் 6 பொருள் நித்திய பொருளுங்கிறார் இவர். ஆதி இல்லாத பொருள் மொத்தம் எத்தனையா? 6 பொருள் அப்படின்னார். ஏன் எப்படி சொல்றாரு? முதல்ல ஏகன் அப்படின்னா ஒருவன் அர்த்தம், அது சிவருமான். அநேகம்னா பல, அது யார்? அப்போ உயிர்கள். உயிர்கள் உயிர்கள் எல்லாம் அநேகம், எத்தனையோ இருக்கு. அதுவும் நித்திய பொருள் தானே. உயிர் யாராவது உண்டு பண்ணாரா? சாமி சிவபெருமான் உண்டு பண்ணாரா? சிவபெருமான் ஏன் உண்டு பண்ணல உயிரன்னு நம்ம சொல்றது இல்லை. சிவபெருமான் உயிரை ஏன் உண்டு பண்ணாருன்னு நம்ம சொல்றது இல்லை. அதான் நீங்க சொல்றது ரைட், வெரி குட். கடவுள் படைக்கிறாருன்னு நம்ம சொல்றது இல்லை, நம்ம சொல்லவே இல்லை. அது முதல் வகுப்புல சொல்லி அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். சைவ சித்தாந்தத்தில் உயிர்களை சாமி படைக்கலங்கிறத கருத்து. ஏன் சாமி படைக்கலன்னு சொல்றோம்னு நான் கேட்குறேன். சரிம்மா, அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். படைச்சாருன்னு சொன்னா என்ன வரும், என்ன தப்புன்னு கேட்குறேன். சாமி தான் உயிரை படைச்சாருன்னு சொன்னா என்ன தப்பு? நல்ல பதில். சக்கரையா நீங்க பதில் சொல்றீங்க.
வெரி குட். முதல்ல படைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கெல்லாம் விடை ஒன்றுலாம் சொல்லிட்டேன். நீங்கள் இடையில உள்ள வகுப்புகள்லாம் வராமே நீங்கள் வந்து திருப்பி அந்த வகுப்பு ஜிகேல கேட்டு என்ன போட சொல்கிறேன். இந்த கேள்விகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுன்னா நீங்கள் தொடர்ந்து வந்திருக்கணும் வகுப்புக்கு. அதனால தான் எவ்வளோ அமைதியாக இருக்காங்க அந்த விஷயங்கள்லாம். அட்லீஸ்ட் நீங்கள் நடந்த வகுப்புலையாவது கேட்கணும். அப்போ வரலைன்னா நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் பதில் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது நித்திய பொருள்லாம் என்ன, சாமியா முக்தி கொடுத்தா உடனே முக்தி கொடுக்க முடியாது, எல்லாத்தையும் பதில் சொல்லியிருக்கோம். இடையில நம்ம வகுப்புகளுக்கே வரல நமக்கு. அப்புறம் திரும்பி இவங்களுக்கும் டைம் பாடம் போகுது பாருங்க. அதனால் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதனால தான் இப்போ ஏகன் என்பது சுவாமி, அநேகம்ங்கிறது உயிர்கள்னு சொன்னோம். உயிர்கள் நித்திய பொருள். ஏன் சுவாமியால் படைக்கப்படவில்லை அப்படின்னா, முதல்ல படைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் படைச்சாருன்னா அவருக்கு ஏதாவது தேவையில்லாத படைச்சிருக்காருன்னு அர்த்தமாயிடும். தேவை இருப்போம் கடவுள் இல்லை. வேண்டுதல் வேண்டாம இலான் அப்படின்னாரு இல்லையா? வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தாருக்கு அண்ட விடுமை இலான்னு திருக்குறள். அதில் வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படி இருந்தால் தான் கடவுள்னும். விருப்ப வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவர். ஒருத்தவங்களை படைச்சாங்க அப்படின்னால ஏன் படைக்கணும்? அவர் அந்த பாட்டில் ஏன் எடுத்து வந்திருக்கேன்? எனக்கு தேவை இருக்க எடுத்து வந்திருக்கேன் இல்லையா? அப்போ கடவுள் உயிர்களை படைச்சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் படைக்க வேண்டிய காரணம் என்ன? அதனால தான் நம்ம நித்திய பொருள்னு சொல்லுறோம். அனாதி 5 பொருட்கள் நித்தியம் சுவாமி. ஏன்னா அதுக்கு மேலே விடை சொல்ல முடியல. ஆகமமே அப்படிதான் சொல்லுகிறது. இதெல்லாம் நித்தியம்னு சுவாமியான உபதேசம் பண்ணியிருக்காரு. ஆமாம், இதெல்லாம் அனாதி பொருள்னு ஆகமும் சொல்லுகிறது. வேதம் சொல்லலை, ஆகமத்தில் சாமி உபதேசம் பண்ணுறது. ஏன்னா அதுக்கு மேலே விடை காண முடியல, என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆகமத்தை தவிர்த்து வேறொரு சாஸ்திரத்தில் அதுக்கு இந்த உலகத்துடைய காரணங்கள் நீங்கள் விடை சொல்லணும் இல்லையா? என்னால் பதிபசு பாசம் அனாதின்னு ஒத்துக்கொள்ள முடியாது, அது இறைவனால் படைக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் கேள்வி கேட்படுது ஆகமத்திலேருந்து. அப்போ ஆகமத்தை தாண்டி இந்த பதிபசு பாசம் அனாதின்னு சொல்லக்கூடிய கேள்விகளை மறுத்து நீங்கள் ஒரு சாஸ்திரத்தை உண்டு பண்ணி விடை சொல்லி ஆகணும். அதுதான் அவன் நடக்காத இல்லை. அதனால் ஆகமத்தில் என்ன முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கு? பதிபசு பாசம் அனாதி அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம கீழே இருந்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டு போகிறோம். விளக்கம் புரியுதுங்களா? முதல்ல படிக்கும்போது பதிபசு பாசம் அனாதின்னு ஆரம்பித்து படிக்க வச்சுட்டு வரோம். அப்புறம் உலகத்தை பார்த்து புரிந்து கொள்ளும் பொழுது நிறைவில் போனால் இது பதிபசு பாசம் அனாதி இருந்தால் தான் இந்த உலகத்துக்கு சரியான பதில் சொல்ல முடியும் அப்படின்னு நாம் புரிந்து வைக்கணும். அப்போ கூட அது முடிந்த முடிவு இல்லை. நீங்கள் வேணால் கேள்வி கேட்கலாம், அது எப்படி அனாதின்னு ஒத்துக்கொள்ள முடியும்? ஆனால் அதுக்கு இங்கே விடை இல்லை. ஒருவேளை சாமி பிரத்யட்சமாக உங்களுக்கு ஆனாருன்னா அவர் விடை கொடுக்கலாம். ஏன்னா ஆகமத்தில் அது வரைக்கும் தான் அவர் விடை கொடுத்துருக்காரு. அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சுக்கணும் இருக்குன்னா அவர் தான் கொடுத்தாவல. அதுக்கு பிறகு இவர்கிட்ட வந்து உட்காந்த உடனே ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்கப்பட்டு நீங்கெல்லாம் கடைசியில் இவர்கிட்ட வந்து உட்காந்தோடனே அவர் பார்த்தது தான் அவ்வளோதான் மௌனம் ஆயிட்டார். எந்த கேள்வியுமே பண்ணல. எல்லாரும் எப்போ அறியாமல் இருந்தபடிக்கு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கும், படிச்சுக்கிட்டே இருக்கும். அதை நீங்கி அது பிரகாசமாக ஒரு ஆன்மாவில் பேசுறதுன்னா முடிஞ்சிருக்கும். கேள்வி கேட்டாங்க. சரி, அதனால் ஏகன் இல்லை நம்ம இங்கே பேசுறதுக்கு சம்மந்தம் இல்லாதது அது. அதனால தான். ஆமாம், ஏகன் அநேகன் நித்திய பொருள் அப்படிங்கிறத பற்றி நான் பேசிகிட்டு இருக்கோம். எது நிலையான பொருள் உலகத்தில்? பதிபசு பாசம் அனாதிங்கிறத பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏகன் என்பது சிவருமான குறிக்குது, அநேகம்ங்கிறது பலதரப்பட்டது. அப்போ உயிர்கள். இருள்னா ஆணவம் தெரிகிறது, கண்மம் கண்மலத்தை குறிக்குது. மாயையோடு நம்ம நிறுத்திப்போம். மாயை 2ன்னார் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆகுது? ஆமாம் அப்படின்னாரு இல்லையா? அதை ஏன் அப்போ பிரகிருதி மாயையை சேர்த்துக்கல அப்படின்னா, ஆக்சுவலாக இது மாயைன்னு சொல்லலாம். பிரகிருதி மாயை அசுத்த மாயை, அசுத்த மாயையில் பிரகிருதி மாயை ஏன் தனியாக சேர்க்கலன்னு ஒரே நினைக்காங்கன்னா, பிரகிருதி மாயை இஸ் நத்திங் பட் சித்தம். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எங்கே படம்? எங்கே படம் முடிச்சுட்டு மூட்டை கட்டியாச்சா? வச்சிங்களா? இறக்கி எதோ போட்டிங்களா? நீங்களாம் கையில் வச்சுருக்கீங்களா? அதுவும் இல்லையா?
அதே அதை எடுக்க. பிருத்திவினா இயற்கையா? பிரகிருதி. ஆமாம், வச்சுங்க எனக்கு வேணாம் வச்சுங்க, நீங்கள் வச்சுங்க. அதில் பிரகிருதி மாயை, பிரகிருதினா என்ன பண்ணிருக்கோம்? கலை என்கிறது கோடு வந்திருக்கும். கலைங்கிறதுலேருந்து படத்தில் படம் கலைங்கிற தத்துவத்திலேருந்து கோடு வந்து சித்தத்தில் முடிஞ்சிருக்கும். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பிரகிருதி ஒரு தத்துவமாக என்னென்னா சித்தம், மூலப்பொருளாக பார்த்தா பிரகிருதி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? இந்த மூலப்பொருளாக என்னென்னா அது பிரகிருதி மாயை, அது தத்துவமாக என்னென்னா சித்தம். விளக்கம் புரியுதா இல்லையா? அப்போ பிரகிருதிங்கிறதும் சித்தங்கிறதும் ஒன்று தான், ரெண்டும் ஒரே பொருள் தான். சைடில் பிரகிருதி மாயின்னு கோட்டில் படுக்க வாட்டத்தில் எழுதியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? தெரியுதா? புத்தகத்தில் இருக்கா? அந்த பேஜில் இருக்கா? சித்தத்துக்கு மேலே கலையிலேருந்து சித்தத்தை கனெக்ட் பண்ணிட்டு ஒரு கோடு இருக்கும் பாருங்க. அந்த கோடில் பிரகிருதி மாயின்னு சைடில் எழுதியிருப்பேன். இருக்கா பாருங்க. மூலப்பொருள் அங்கெல்லாம் போகாதீங்க. கலைங்கிற தத்துவத்திலேருந்து அந்த கோட்டை பாருங்க, சித்தத்தில் வந்து ஜாயிண்ட் ஆகிற கோட்டை பாருங்க. மூலப்பிரகிருத்தின்னு இருக்குல்ல, மூலப்பிரகிருத்தினா என்ன? அதுதான் அடுத்த தத்துவங்களை உண்டு பண்ணக்கூடிய மூலப்பொருள், அதுதான் சித்தம். அது தத்துவமாக கனெக்ட் பண்ண என்னன்னீங்கன்னா சித்தம், அது மூலப்பொருளாக மட்டும் பார்த்தீங்கன்னா பிரகிருதி. இதுதான். அப்போது அது ஒரு தத்துவம். பிரகிருதிங்கிறது என்னது? ஒரு தத்துவம். அதனால தான் அதை தனியாக மாயைன்னு சொல்லாமல் விட்டார். ஆனால் இங்கே சித்தமாயைங்கிறது தனி மூலப்பொருளாக இருக்குது, அஸ்தமாயங்கிறது தனி மூலப்பொருளாக இருக்குது. அதனால தான் மாயை 2 விளக்கம் புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னா மாயை 3ன்னு சொல்லியிருக்கணும் அங்கே. அவ்வளோதான், சொல்லாமல் விட்டுருக்கேன். விளங்குதா? விளக்கம். அடுத்த பாட்டு போலாமா? என்ன அர்த்தம் ஆதியில்னா? ஆதியில்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அனாதின்னு அர்த்தம். ஆதியில்னா ஆதி இல்லாத பொருட்கள், ஆதி இல்லாத பொருட்கள். இது யாரும் ஆதி இல்லாததுன்னு அர்த்தம். அப்படின்னா அனாதின்னு அர்த்தம். நித்திய பொருள் எப்பொழுது இருந்துச்சுன்னு அர்த்தம். எப்போதும் இருந்தது, எப்போதும் நம்ம இப்போ இருக்கு. ஆமாம், நித்திய பொருள்னா அனாதி தான் நித்திய பொருள். ஆமாம், சுத்தமாய அசுத்தமாய் ஏன் டிவிஷன் பண்ணுறாங்க? இதில் திருவள்ளுவர் கலந்துரையும் அதில் கலக்கல, அதனால தான். ஆனால் 2 பேர்த்தையும் ஒன்று தான். திருவள்ளுவர் கலந்ததுனால அது எக்ஸ்ட்ரா ஒரு கேட்டகரி ஆகுது. உள்ளபடியே மாயை நம்ம 5 பொருள் தானே சொல்ல பண்ணுறோம். இவர் உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறத எக்ஸ்ட்ரா ஒரு கருத்து சொல்கிறார். மாயை 2ன்னார், சிறப்பாக உங்களுக்கு கருத்து சொல்கிறார் மாசாச்சாரியர். மற்றபடி நித்திய பொருள் எத்தனை தான்? 5 தான். வெரி குட். செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் உலன் என்று உணர்னார். இது எதை பற்றி பேசுது? எப்படி சொல்கிறீங்க? வினைன்னு அதில் வந்துருச்சு. ரைட், வெரி குட். எப்படி தானே ஆன்சர் சரிதான். இந்த செய்வானும் செய்வினையும் செயற்பயனும், இந்த பாட்டு பெரிய புராணத்தில் ஒரு பாட்டு இருக்குது, சாக்கிராயனர் புராணத்தில். செய்வனையும் செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் கொடுப்பானும் உய்வகையால் மெய்வகையால் விதித்த பொருள் 4 ஆகும். இந்நெறி செய்வநெறி அல்லவற்றுக்கு அல்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த கருத்து பாட்டில் தான் இந்த பாட்டில் அப்படி இருக்குது. ஆமாம், சாக்கிராயனர் புராணம் தான். வினைன்னு சொல்லும் பொழுது அதில் 4 வகை இருக்குது, 4 விதமான பொருட்கள் சம்மந்தப்படுகிறது. செய்வான்னா ஒரு விஷயத்தை செய்கிறவன் இருக்கணும். செய் வினைன்னா அவன் செஞ்ச வினை இருக்குது. செயற்பயன்னா அதில் ஏற்படக்கூடிய பயன் இருக்குது. அந்த பயனை அறிந்து சேர்க்கக்கூடியவன் சிவருமான். இப்படி 4 பேர் இருக்கான் அதில். இந்த பாட்டில் யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. யாரும் இல்லை, நான் தேடுறேன் இந்த பாட்டில் இல்லையா. அப்போ இந்த பாட்டில் இங்கேருந்து தூக்கிட்டு போனது ஒரு ஆள் இருக்கான், அவன் செய்தவன். பாட்டில் தூக்கிட்டு போனதுங்கிறது ஒரு வினை, செய்த வினை இருக்குது. அந்த பாட்டில் தூக்கிட்டு போக வச்சு என்ன துவைக்க வச்சாங்கல்ல, அது ஒரு பலன் உண்டுல்ல, வினை, அது 3வது. இப்போ இந்த பலனை யாருக்கு சேர்க்கறது? இந்த வகுப்பு வந்து அத்தனை பேர் சேர்த்துருவோமா? அவனுக்கு தானே சேர்க்கணும். அப்போ அது யாருக்கு தெரியும்? சாமிக்கு தான் தெரிஞ்சாகணும். யார் எடுத்துகிட்டு போகணுன்னு யாருக்கு தெரியுமோ அவர் தான் ஒரு புரிய இடத்துக்கு கொண்டு சேர்க்க முடியும். சொல்ல முடியுதுங்களா? அப்போ வினைப்பயனை சேர்க்கறதுக்குன்னு ஒரு ஆள் இறைவன், அறிவுடைய பொருள் ஒருத்தர் இருக்கார். கண்மம் தானே சென்று செய்தவரே அடையாது. ஏன்னா கண்மம் சடத்தன்மை வாய்ந்தது.
அப்ப மனவேதனை படுறது அதனுடைய பயனை அவன் அனுபவிக்கிறது எல்லாமே பயனை அனுபவிக்க வைக்கிறது இறைவனா? இறைவன் அந்த பயனை கொண்டு போய் கொடுக்கறது அவர் தான். இல்லைன்னா நீ மனவேதனை பட்டிருக்கீங்க, நீங்கள் பட்டு முடிச்சிட்டீங்க, அந்த காரியம் எங்கேயோ அழிஞ்சு போச்சு, அந்த பலன் கொண்டு போய் அதை கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு ஒரு அறிவுடைய பொருள் வேணாமா? இது எப்படி தானா போய் எங்கே அடையும்? தர்மம்னா என்ன? அதுதான் கடவுள், அதுதான் சாமிங்கிறோம், அதுதான் தெய்வம். கண்ணுக்கு படாத சக்தி தர்மம் நீ எதை வேணாலும் சொல்றீங்களா, அதுதான் தெய்வம். சேர்ப்பவனும் உய்வான் உளன், நாம உய்வதற்காக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நாம உய்வதற்காக, நாம உய்வை அடைவதற்காக உலா என்று உணர்ந்து கொள், அறிந்து கொள் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான் பாட்டு. விளங்குச்சா? அடுத்த பாட்டு போலாமா? அடுத்து சிவருமானும் உயிர் எப்படி சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் முத்தி நிலையில என்பதை இந்த பாட்டில் சொல்றாரு. அதாவது அத்துவீதம்னு சொல்லுவோம், நாம அத்துவீத சம்பந்தம் சொல்லுவோம். அத்துவீதம்னா பிரிப்பில்லாத சம்பந்தம்னு அர்த்தம். ஆமா ஆமா. முதல்ல உலகத்துல எத்தனை பொருள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் வேதத்துலேருந்து ஆராய்ச்சி கிடைக்குது. வேதத்தினுடைய விஷயங்களை எல்லாம் வேதத்தை நிறைய எண்ணிறந்த புனித வேதம்ங்கிறார் சேக்கரார் சாமி. ஞானசம்பந்தருக்கு 7 வயசாவது அவங்க அப்பா அம்மா பூணூல் போடுறாங்க, பிராமணர்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, உனக்கு வேதங்களை ஓதக்கூடிய அதிகாரத்தை தந்தோம் அப்படின்னா. ஆனால் ஞானசம்பந்தர் அவர்களுக்கெல்லாம் தெரியாத வேதங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் சமஸ்கிருதத்தில். எண்ணிறந்த புனித வேதம் எடுத்து ஓதினார்னார் சேக்கரார். உடனே வந்திருக்கிற பிராமணர்லாம் இவர்கிட்ட குறிச்சிக்கலாம், எது வேதங்கள் சொல்லப்படாதல என்னென்னதான் எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஞானசம்பந்தர் பதியம் பாடுறார், வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயவேன்னு பண்ணார். இந்த இடத்துல வேதத்துக்குள்ள எல்லாம் இருக்கிறது என்னவா? அப்போ வேதம் எண்ணிறந்தது. எண்ணிறந்த வேதத்தை 4ஆம் பகுத்து கொடுத்தவர் வேதவியாசர். 4 வேதத்தையும் படித்தா இவன் குழம்பிடுவான் அப்படிங்கிறதுக்காக அதில் உள்ள விஷயங்கள்லாம் தொகுத்து பிரம்மசூத்திரம் அப்படின்னு ஒன்று எழுதி கொடுத்தார் வேதவியாசர். பிரம்மசூத்திரத்தில் வேதவியாசர் சொன்னது இதை தான் அப்படின்னு சொல்ல போனாங்க கொஞ்சம் பேர். அதுக்கு ஒரே எழுத போனாங்க, பாஷ்யம் எழுத போனாங்க. அதில் முதல்ல சங்கராத்வைதம், சங்கரர் முதலியவர்கள் செய்த அத்வைத கொள்கை ஒரே பொருள் தான் உலகத்தில் பிரம்மம் மட்டும் தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொன்னாங்க இல்லையா? அதுக்கு ஏகான்மவாதம்னு பேர். ஒரே ஆன்மா, உலகத்தில் கடவுள் மட்டும்தான் இருக்கார், வேறு யாருமே கிடையாதுன்ட்டான். அப்போ நான் தனியாக இருக்கேன்னு நீயும் கடவுள் தான், நீயும் கடவுள், எல்லாரும் கடவுள் தான். அப்போ ஏன் நான் தனியாக நினைக்கிறேன், நீ உன்னை கடவுளாக அறியாமல் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் சொல்ல ஆரம்பித்தான். அது ஏன் நான் அறியாமல் இருக்கேன், நான் தான் கடவுளாச்சேன்னா மாயையில் மயங்கி இருக்கேன்னா. அப்போ நான் கடவுளாக இருந்துக்கிட்டு என்னையே மாயை மயக்குமா? அப்போ என்னை விட மாயை வல்லமை உடையது போல இருக்குது. உன் கருத்தில் பார்த்தா கடவுளோட மாயை வல்லம் உடையது போல தெரிகிறது, அதனால் உனக்கு பேர் மாயாவாதின்னு வச்சுட்டாங்க. ஏகாண்டமாவாதிக்கு நம்ம ஆள் வச்ச பேர் என்ன? மாயாவாதின்னு பேர் வச்சு. நாம தான் கடவுள்னாச்சு, நம்ம கடவுளாக ஏன் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம்? மாயையில் மயங்கி இருக்கணும். அப்போ நான் கடவுள், நான் ஏன் கடவுள் அறியவில்லை? மாயையில் மயங்கியிருக்கேன். அப்போ கடவுளே மாயையில் மயக்கும்னு நீ சொல்கிற, அப்படி மாயாவாதி. ஏன்னா மாயைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேங்கிற மாதிரி கருத்து சொல்கிறேன். அது ஏகான்மவாதி. அத்துவிதம்ங்கிற சொல்லு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அத்வைதம்ங்கிற சொல்லு சொல்லப்பட்டிருக்கு. அத்வைதம் அப்படின்னாலே அங்கே 2 பொருள் இருக்குன்னு அர்த்தம் ஆகுது. ஆமாம், துவைத்தம், ஆனால் அது அத்வைதமாக இருக்குது. ஏகம்னு இருந்ததுன்னா ஏகம்னே சொல்லியிருக்கு வேதம். ஒரே பொருள் தான் உலகத்தில் இருக்குன்னா ஏகம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அத்வைதம்னு சொன்னதுனால நிச்சயமாக எத்தனையோ தனித்தனி பொருள் இருக்குது, அதெல்லாம் ஒன்றாக இப்போ இருக்குங்கிற கொள்கையை சொல்லுகிறது. அதை ஆராய்ச்சி பண்ணும்பொழுது தான் வேறு பொருளே கிடையாது, ஒரே பொருள் தான் இருக்குன்னா சங்கராத்வைதத்தில். அடுத்து மாத்வர் அவருடைய சம்பிரதாயத்தில் 2 பொருள் இருக்குது, உயிரும் கடவுளும் இருக்காங்க, ஆன்மாவும் இருக்குது கடவுளும் இருக்குது, 2 தனித்தனி பொருள் அப்படின்ட்டான். அடுத்தது விஸ்டாத்வைதம்னு ராமானுஜர் வந்து பேசினார். அவர் உயிர்கள் இந்த உலகம் எல்லாம் கடவுளுக்கு உடம்பு போல அப்படின்ட்டார் அவர். இப்படித்தான் அவங்களாம் சொல்கிறாங்க. ஆனால் ஆகமம் சொல்லுகிறது உலகத்தில் மொத்தம் 3 பொருள், கடவுளும் இருக்கிறார், உயிர்களும் இருக்குது, மலமும் இருக்குது. எப்போ மலம் நீங்கி சுத்தமடைந்து உயிரானது பெருமானை சென்று அடைகிறதோ அதுக்கு பேர் தான் அத்துவிதம்னு பேர். சுத்தமாகி அத்துவிதமாகிறதுனால சுத்த அத்துவிதம்னு பேர் இருக்குது அப்படின்னு ஆகமம் சொல்லுகிறது. அதனால தான் நம்ம சமயத்துக்கு சுத்தாத்வைத சைவ சித்தாந்தம்னு பேர். சுத்த அத்வைத சைவ சித்தாந்தம்னு பேர்.
விளக்கம் புரியுதுங்களா? முத்தி நிலையில் உயிர் சிவபெருமானுடைய திருவடியில் நிற்கும். ரெண்டும் தனித்தனி பொருளாக இருந்ததுன்னா முக்தி சம்பவிக்காது. அதே சமயத்தில் ரெண்டும் ஒன்றா ஆகிடாது. இதுக்கு நான் எப்பொழுதும் விளக்கம் சொல்லுவேன். வகுப்புலேயே சொல்லிருக்கேன். என்ன விளக்கம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு உதாரணம் சொல்லுவேன். ரெண்டும் ஒன்றா ஆயிடுச்சு. ஒன்றா ஆனாலும் ரெண்டும் தனித்தனி பொருளாக தான் இருக்குது. ஆமாம். இல்லை 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 நான் இங்கே வகுப்பில் சொல்லியிருக்கேன். உதாரணம் அதை கேட்குறேன். நான் வகுப்பு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். இருவேறுபட்ட தன்மையுடைய ரெண்டு பொருட்களை ஒன்றா ஆக்கி வைக்கிறோம் ஒரு ப்ராசஸ் பண்ணி. என்ன நெல், என்ன அரிசி? இல்லை 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 நெல் அரிசின்னு வந்துட்டீங்க. கிட்டத்தட்ட அரிசி கிட்ட நல்ல ஒரு வார்த்தை. இதை வச்சா சொல்லுங்க பாபு. உமி என்னது? ரேஷன் அரிசி பற்றி சொல்லியிருக்கேன். நான் இருக்கேன். என்ன திட்டு? ரேஷன் அரிசி எத்தனை பேர் வீட்டில் வாங்குறீங்க? எல்லாரும் வாங்குறோம். ரேஷன் அரிசி வீட்டில் நம்ம உண்டு பண்ணுற கடை அரிசி மாரி இருக்குமா அல்லது மறுக்குமா? அது ஒரு புழுக்கத்தன்மையோட இருக்கும். டார்க்காக இருக்கும். கலர் மாறி இருக்கும். அதை என்ன பண்ணுவோம்? நம்ம பெருசாக இருந்தாலும் கலர் மாதிரி இருந்தாலும் தீட்டுவாங்க. தீட்டுனா அது எப்படி இருக்கும்? நல்ல அரிசி போல் ஆகிடும். இப்போ நல்ல அரிசியும் அதே போல் தான் இருக்குது. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடுறோம். ரெண்டுத்தையும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுமா? இதில் எது ரேஷன் அரிசி எது வெயிட் அரிசி கண்டுபிடிக்க முடியுமா? ரெண்டும் மிக்ஸாக இருந்தாலும் ரெண்டும் தனித்தனி தானே. உங்களால் இப்போ கண்டுபிடிக்க முடியவில்லை. ரேஷன் அரிசியை தூய்மை செய்து நல்ல அரிசியோடு நீங்கள் கலந்து வச்சுட்டீங்கன்னா ரேஷன் அரிசியும் நல்ல அரிசியும் ஒரே போல தான் தெரியும். ஆனால் ஒன்றா ரெண்டும் இல்லை. அதுபோல் உயிரானது மலத்திலிருந்து நீங்கி பெருமானுடைய திருவடியை சிவமாம் தன்மை அடைந்து நிற்கும். ஆனால் சிவமாவே ஆகிடுமா? உயிர்கள் தன்மை சுத்தமாக கேட்டு சிவபெருமான் மட்டும்தான் இருப்பாரா? இருக்க மாட்டார் இல்லையா? சிவபெருமான் மட்டும் சிவபெருமான் இருப்பார். உயிர் அங்கே இருக்கும். அதனால் ரெண்டும் தனித்தனியானா கிடையாது. ரெண்டும் தனித்தனியாக இருந்ததுன்னா முக்தி கிடையாது. அங்கே சிவபெருமானும் உயிர் எப்போ சம்மந்தப்பட்டு இருக்கிறார்களோ அப்போ தான் முக்தி கிடைக்கும். சம்மந்தப்பட்டு இருந்தாலும் ரெண்டு பேரும் என்ன ஆகிட மாட்டாங்க? ஒரே பொருளாக ஆகிட மாட்டாங்க. அப்போ தனித்தனியாக தான் இருப்பாங்க. அதனால தான் பிரிப்பில்லாத சம்பந்தம் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் அத்வைதம்னு சொல்லுவாங்க. அப்போ அத்வைதங்கிற சொல்லு இருந்தாலே அங்கே ரெண்டு பொருள் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் ரெண்டு பேரும் என்ன இருக்காங்க? ரெண்டு தனித்தனியாக இல்லாமல் சம்மந்தப்பட்டு நிற்கிறாங்க. சம்மந்தப்பட்டதுனால ரெண்டு பேரும் ஒரே பொருளாக ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அங்கேயும் தனித்தனியாக தான் இருக்காங்க. அதனால தான் பிரிப்பில்லாத சம்பந்தம்னு சொல்லுவாங்க. இது போல தான் சிவபெருமானும் உயிரும் இருக்காங்க முத்தி நிலையில். இது எப்படி புரிந்து கொள்வது நாம அப்படின்னா, நம்ம உடம்பும் உயிரும் போல. உடம்பும் உயிரும் அத்வைதம். ஆமாம், அது தனித்தனி பொருள் தான். உயிர் தனி பொருள், உடம்பு தனி பொருள். ஆனால் இப்போ இதில் உயிர் எது உடம்பு எதுன்னு சொல்ல முடியுமா? நான் யார் அப்படிங்கிற இந்த உடம்பை தான் காமிப்பாங்க. இதை நான் செத்து போனதுக்கு பிறகு நான் யார்? அவருடைய உடம்புன்றவாங்க. இப்போ எதுவாக நான் பார்க்கப்பட்டேன்? இந்த உடம்பாக தான் நான் பார்க்கப்பட்டேன். செத்து போனதுக்கு பிறகு அன்னாருடைய உடம்பும்பா. அப்போ அன்னார் எங்கே போனார்? அந்த உடம்பு தான் இது வரைக்கும் அன்னார் அறியப்பட்டார். இப்போ செத்து போனதுக்கு பிறகு அன்னாருடைய உடம்புன்னா அப்போ அன்னார் இல்லை, உடம்பு மட்டும் தான் இங்கே இருக்கு. இப்போ இந்த உடம்புல அன்னாரை யாராவது பார்க்குறாங்களா? இந்த உடம்பாக தான் அன்னாராக பார்க்குறாங்க. அப்போது உயிர் வேற, உடம்பு வேற தான். ரெண்டு தனித்தனி பொருள் தான். எப்படி தெரியுது? பிரிஞ்சு போகுதே. உடம்பு இங்கே கிடக்கும்போது உயிர் போயிடுது. அப்போ ரெண்டும் தனித்தனி பொருள்னு தெரிகிறது. ஆனாலும் ரெண்டும் சம்மந்தப்பட்டு நிற்கும் போது ஒன்றாக இருப்பது போல தெரிகிறது இல்லையா? ஆனால் இப்போவும் உடம்பு உயிர் ஒன்றா? இப்போவும் தனித்தனி தான். சம்மந்தப்படும் பொழுது போட்டும் பிரிப்பில்லாத சம்மந்தப்பட்டு நிற்கிது பாருங்க. இதை தான் அத்வைதம்னு சொல்லி பண்ணுறோம். இதுதான் இந்த பாட்டில் சொல்கிறார். ஊன் உயிரால் வாழும் ஒருமைத்த ஊனோடு உயிர்தான் உணர்வோடு ஒன்றாம் தரம்னார். ஊன் உயிரால் வாழும். ஊன்கிறது உடம்பு, அது உயிரால் வாழ்ந்து கொண்டிருக்கு. உயிர் இருந்தால் தான் உடம்பு இருக்கும். ஆமாம் தானே? சரி. ஒருமைத்த ஊனோடு உயிர். உயிர் எங்கே இருக்கும்? உடம்பு இருந்தால் தான் இருக்கும்.
உயிர் இருந்தால் இப்போ உயிர் எடுத்துட்டா உடம்புல இந்த உடம்பு இப்படியே இருக்குமா? இப்போ நான் காலைல குளிச்சு சந்தோஷப்படியே மணக்க சென்ட்டு போட்டு எல்லாரும் உட்காந்துருக்கேன் இங்கே. இப்போ உயிர் போயிட்டுது அப்படின்னா சாயந்தரம் 7 மணி 8 மணி 10 மணி நாளைக்கு வரும், நாளைக்கு இது வரைக்கும் இப்படியே இருக்குமா? டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும் உடம்பு இல்லையா? சரி, அப்போது உயிர் இருந்தால் தான் உடம்புக்கு மதிப்பு போல் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. உயிருக்கு தான் பருவம் போல் இருக்குன்னு உடம்பு போயிடுச்சு, தூக்கி கொண்டு அடக்கம் பண்ணியாச்சு. உயிர் மட்டும் வந்து இங்கே நிற்கிதுன்னு வச்சுங்க. அப்போ யாரும் முதல்ல விரட்டுறதுக்கே இருக்க மாட்டோம், முதல்ல ஓடி போ. அப்படி கிடையாது, இப்போ ஒன்றா இருக்குமா? அது தனித்தனி பொருள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த உதாரணம் சொல்கிறேன். செத்து போனால் உயிர் போகுது இல்லையா, அப்போ தனி பொருள்னு தெரியுது இல்லை, அதுக்காக சொல்கிறேன். ஆமாம், ரெண்டு பிரிப்பு பிரியறதுனாலே அது ரெண்டு பொருள்னு தெரியுது இல்லையா? அது ஒரு உதாரணம், காப்பி ஆயிடுது, அது பிரிக்கவே முடியாது. அதே சமயத்தில் ஒரு மண்ணெண்ணெயை தண்ணி மேலே கொடுத்தோம்னா ரெண்டும் கலந்து இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பிரிக்கலாம் அப்படிங்கிறீங்க, பிரிக்கலாங்க. சரி, இப்போ இப்போ எப்படி உடம்பு உயிர் இருந்தால் தான் உடம்புக்கு மதிப்பு, அதேமாரி உடம்பு இருந்தால் தான் உயிருக்கு மதிப்பு. அப்போ ரெண்டுமே என்ன இருக்கு? ஒருத்தவங்கள சார்ந்து இருக்கிறாங்க. அதே தான் தான் உணர்வோடு ஒன்றாம் திறம். உணர்வுங்கிறது உயிரை குறிக்குது, நம்மளை குறிக்குது. தான் என்பது கடவுளை குறிக்குது. சிவருமான் எப்படி உயிரோடு சம்மந்தப்பட்டு நிற்கிறார் என்பதை குறிக்குது. எப்படி உயிரும் உடம்பும் சம்மந்தப்பட்டிருக்கும், அதே போல் உயிரும் சிவருமானும் சம்மந்தப்பட்டு நிற்கிறாங்க, சம்மந்தப்பட்டிருக்கு. வெரி குட். அதான் அடுத்தப்பட்டு போலாமா? உயிருக்கு சார்ந்ததாம் வண்ணமாம் தன்மைன்னு ஒன்று இருக்கு, அதை சொல்லுகிறார். தன்னிறமும் பன்னிறமும் தானாக்கள் தன்மை தரும் பொன்னிறம் போன் மண்ணுகம் இப்போ அப்படின்னார். இந்த கல் என்று சொல்லப்படுவது இந்த ஸ்படிகம் சார்ந்துதான் வண்ணமாம் தன்மைன்னு பேசினாலே உதாரணம் எதாவது சொல்லப்படும், ஸ்படிகம் தான் சொல்லப்படும். ஏன்னா ஸ்படிகம் என்ன பண்ணும்? ஸ்படிகத்துக்கு என்ன கலரோ சொல்ல முடியாது, அது சுற்றி என்ன கலர் இருக்கோ அதுதான் அதில் தெரியும் இல்லையா? ஸ்படிகத்துக்குன்னு ஒரு நிறம் தனி நிறம் காட்ட முடியாது. ஸ்படிகத்தில் என்ன கலர், ஸ்படிகலிங்க பூஜை பண்ணுவாங்க, சிவலிங்க பூஜை பண்ணுவாங்க, அது மேலே ரோஸ் வச்சுருந்தாங்கன்னா அது ரோஸ் கலரில் தெரியும். அது மேலே சாமதி போச்சாங்கன்னா அந்த கலரில் மஞ்சள் கலரில் தெரியும். வில்வம் வச்சுருந்தாங்கன்னா பச்சை கலராக தெரியும். சாமி என்ன கலர் வரும்னு நம்ம தீர்மானிக்க முடியாது. இல்லை, அது எதை சார்ந்து இருக்குதோ அதனுடைய தன்மை பற்றி இருப்பது ஸ்படிகத்துடைய தன்மை. அதுபோல் உயிருக்கும் எதை சார்ந்து நிற்கிறாரோ அவருடைய தன்மை உயிருக்கு ஏற்படும். மலத்தை சார்ந்து நிற்கிறது கடவான் தன்மை, அனாதி கேவலத்தில் இருந்துச்சு. முத்து நிலையில் சாமியை மட்டும் சார்ந்து நிற்கும் போது சுத்தத்தன்மை ஏற்படும். இப்போ சகல நிலையில் ரெண்டுத்தையும் மாறி மாறி சார்ந்து நிற்குது, அதனால் அதுக்கு சதசத்துன்னு பேர். அதான் சொல்கிறார். தன்னிறமும் பன்னிறமும் தானாம் கல் தன்மை தரும் பொன்னிறம் போல் மண்ணிறம் இப்பூ. பொன்னிறம் அப்படின்னா சிவருமானை சார்ந்திருக்கும் பொழுது சிவருமானுடைய தன்மை அதுக்கு ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பொண்ணு குறிக்கப்படுவது சாமி. பூ என்று சொல்லுவது உலகம். உலகம் எதுக்கு ஆகி வந்து நிற்குது? உலகம் எதுக்கு ஆகி வந்து நிற்குதுங்க? இந்த பாட்டில் பொன்னிறம் போல் மண்ணிறம் இப்பூ பூ, இந்த உலகம் அப்படி இருக்குன்னார். இந்த இடத்துல உலகம் சொல்லப்படுவது உயிர்களை குறிக்குது. இப்போ சேக்கரார் சாமி தொடக்கத்தில் முதல் பாட்டு பாடுறார், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அப்படின்னார். உலகு எல்லாம் உணர்ந்துன்னார். உலகம்னா பூமி, உலகெல்லாம்னா இதே மாதிரி பற்றைய உலகங்கள். செவ்வாய் ஒரு உலகம், சனி ஒரு உலகம், சந்திரன் ஒரு உலகம், வியாழன் ஒரு உலகம், இப்படி எத்தனையோ உலகங்கள் உலகத்தில் இருக்குது. அந்த உலகங்கள்லாம் உணருமா? அந்த உலகங்களில் இருக்கக்கூடிய உயிர்கள் உணருமா? உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் தான் உணரும். உலகெல்லாம் உணர்ந்தன்னா உலகத்தில் உயிர்களுக்கு தான் அது ஆகி வந்து நிற்கிது. விளக்கம் புரியுதுங்களா? அதே மாதிரி இங்கே மண்ணிறம் இப்பூனா இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள், மண்ணிறம்னா மண்ணி நிற்கும், எதை சார்ந்து நிற்கதோ அந்த நிறத்தில் நிற்கும். எப்படி ஸ்படிகம் எதை சார்ந்து நிற்கிறதோ ஸ்படிக நிறம் ஏற்படுதோ, வரைக்கும் நிறம் ஏற்படுதோ, அதே போல் உயிர்கள் எதை சார்ந்து நிற்கிறதோ அந்த நிறம் உயிருக்கு ஏற்படும், தன்மை ஏற்படும். ரொம்ப கேவலமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்றோம். அப்ப அந்த மலம் சார்ந்து இருக்கிறதுனால
ஆமாம், அதே தான். மணிரம் இப்பூ என்று சொல்கிறார். இந்த இடத்துல பூன்னு சொல்லப்படுவது பூமியை குறிக்குது. பூமினா யாரு? உயிர்களை குறிக்குது. உயிர்கள் அப்படி இருக்குன்னு சொல்கிறார். அவ்வளோதான். காணார் புவினே வந்து போர்வைனா காணா புவின்னு வந்தது கீழே. அப்போ இதுல புவிங்கிறது யாரு? உயிர்களை தான் குறிக்குது. கண் தொல்லை காணும் நெறி கண் உயிர் நாப்பன் நிலை உண்டு இல்லை அல்லது ஒளி அப்படின்னார். அப்போ அல்லது ஒளினார். கண்ணுக்கு பார்க்கக்கூடிய தன்மை இருந்தாலும் எது இல்லைன்னா பார்வை கிடைக்காது. உயிருக்கு கண்ணுக்கு தெரியும், என் கண்ணு தான் பார்வையோட இருக்கு. இப்போ சூரிய ஒளி இருந்தால் தான் கிடைக்கும் பார்வை. அதே போல் உயிருக்கு அறியக்கூடிய தன்மை இருந்தாலும் சுவாமி அறிவித்தாதான் அவர் அறிவார். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். என்ன சொல்லியிருக்கலாம், தான் அந்த பாட்டோட கருத்து. கண் தொல்லை காணும் நெறிக்கண்ணர். கண்ணுக்கு ரொம்ப காலமாக பார்க்கக்கூடிய கண் அந்த இடத்துல சொல்லப்படுவது ஆன்மா. ஏன்னா கண்ணுக்கு ஆன்மாவுக்கு தானே உருவப்படுத்த வந்திருக்கு. கண் தொல்லை காணும் ரொம்ப காலமாக அதுக்கு பார்க்கக்கூடிய அறியக்கூடிய தன்மை இருக்கு. உயிர் நாப்பன் நிலை. நாப்பன்னா இடையில நிற்கிறதுன்னு அர்த்தங்க. நாப்பனுங்கிற சொல்லுக்கு அர்த்தம் இடையில நிற்கிறவர்னு அர்த்தம். இப்போ அம்மாவுக்கு எனக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல நிற்கிறதுக்கு நாப்பன்னு பேர். அப்போ உயிர் நாப்பன் நிலை உண்டு இல்லை. நாப்பன்னா இந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க இடையில நிற்கிறாங்க. அது யாருன்னு சொல்லப்படலை. நமக்கு யார் இடையில நிற்கிறா? திருவருள் நிற்கிறது. திருவருள் நமக்கும் ஒரு விஷயத்தை அறியறதுக்கும் இடையில நமக்கு அறிவிக்கிறது யார் நிற்கிறா? திருவருள். சாமி அறிவிக்கிறதுக்கு இடையில நின்னா தான் அந்த பொருளை நான் அறிய முடியும். எப்படி கண்ணால் ஒரு பொருளை பார்ப்பதற்கு அந்த பொருள் இருக்குது, என் கண்ணு இருந்தாலும் கூட சூரிய ஒளின்னு ஒன்று இடையில இருந்தால் தான் பார்வை நிகழுமோ, அதே மாதிரி உயிருக்கும் உயிர் அறியக்கூடிய பொருளுக்கும் இடையில சிவருமானு ஒருத்தர் இருந்தால் தான் அது உயிர் தெரிந்து கொள்ளும். விளக்கம் புரியுதுங்களா? அதான் நாப்பன் நிலை உண்டு அப்படின்னார். இடையில நிற்கக்கூடிய நிலை உண்டு. அப்படி இல்லைன்னா ஒளி உண்டாகாது. இல்லை அல்லது ஒளி. இடையில சாமி நிற்கலைன்னா அறியப்படாது, ஒளி விளக்கமே ஏற்படாது உயிருக்கு அர்த்தம். அப்போ யாரால உயிர் அறிகிறது? எப்போதுமே திருவருளால் அறிகிறது, சிவருமானால் அறிகிறதுனால. விளங்குதா பாட்டு? உயிர் உணரும். சிவருமான அறிவிக்க உயிர் உணரும். இப்போ உங்களுக்கு மனதளவில் எல்லாமே திருவருள், எல்லாமே திருவருள்னு சொல்லணும். இன்னைக்கு வரக்கூடிய பாடலாக தான் சொல்லும். பயிற்சியில் என்ன வரும்? கடைசியில் எல்லாமே அருள் 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 அருள்னு வரணும். அருளால் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறது. ஆனால் சொல்ல முடியல, மனசுக்கு வரல. அது எப்படி பயிற்சி பண்ணி கொள்ளணும் அப்படிங்கிற உதாரணம் சொல்லுகிறேன். இப்போ ஏதோ ஒரு பொருளை நம்ம சாப்பிட வேணாம்னு நம்ம நினைக்கிறோம், நிறுத்திட்டோம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால சாப்பிட சூழல் ஆகிப்போச்சு. அப்போ நம்ம யார் மேலே பழிய போடுவோம்? இந்த நாக்கு மேலே பழிய போடுவோம். நாக்கு கேட்க மாட்டேது, நாக்கு டேஸ்ட்டு கேட்குது அப்படிங்கிறோம், சொல்கிறோமா இல்லையா? அப்போ நம்மளுடைய விருப்பத்தை யார் மேலே ஏற்றுறோம்? கொண்டு போய் அந்த புலன் மேலே ஏற்றுறோம். உள்ளபடியே நாக்கா விரும்புது, அந்த உயிர் உள்ள இருக்கக்கூடிய உயிர் தான் இது எனக்கு வேணும்னு விரும்புகிறது. டாக்டரு இனிப்பு திங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் காஃபி நமக்கு இனிப்பு போட்டு குடித்தாதான் நல்லா இருக்கு இல்லையா? இப்போ நாக்கு இனிமையை கேட்குதா அல்லது உயிர் கேட்குதா? ஏன்னா இனிப்பை அறிந்து சொல்லக்கூடிய ஒரு கருவி தான் நாக்கு. இப்போ உங்களுக்கு ஜீனி போட்ட காஃபியை கொடுத்தோம், நாக்கை வெட்டியாச்சு. இப்போ ஜீனி போட்ட காஃபியை கொடுத்தான்னா ஜீனி போடாத காஃபியை கொடுத்தான்னா ரெண்டும் தெரிய போகிறது இல்லை. அப்போ நாக்கு என்பது இனிப்பை அறிந்து சொல்லக்கூடிய ஒரு கருவி. இனிப்பை அனுபவிக்கிறது யாரப்பா? உயிர் தான். விளக்கம் புரியுதுங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? புன் செயலின் ஓடும் புலன் செயல் போல் நின் செயலை மண் செயலாக மதியினர். எப்படி நீ உலகத்தில் உனக்கு ஏற்படக்கூடிய விருப்பத்தை எல்லாம் உன்னுடைய புலன் மீது வைத்து சொல்லுகிறாயோ, அதே போல் உன்னுடைய செயலையெல்லாம் திருவருள் மீது வைத்து சொல் அப்படின்னு சொல்லுகிறார். நீ எல்லாவற்றையும் என்னவா நினைக்கணுமா? திருவருளால் நடக்குது. இது ரொம்ப வசதியாக போச்சு நமக்கு. இப்போ எதை வேணாலும் முன்னாடி திருவருள்னு சொல்லிவிடலாம் இல்லையா? அப்படி இது உல்டாவாக பொருள் பண்ணுறது. இது
இந்த பொருள் கிடையாது நான் சொல்ல வர்றது இல்லையா. உலகத்தில் நமக்கு நடக்கக்கூடிய நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் திருவருளால் நடக்குது அப்படிங்கிறத நீ ஏற்றுக்கோன்னு சொல்ல வராரு. அதை விட்டு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு விட்டு திருவருள் செய்தது அப்படின்னு நம்ம சொல்லணும்னு சொல்லல அது பாட்டில் எல்லாம் புரிஞ்சுக்கிறா இல்லையா. புன் செயலின் ஓடு புலன் செயல்னர். கீழ்மையான காரியங்களில் ஈடுபடுவது உயிராக இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுகின்றோம், இந்த கண்ணு கேட்குதா, இந்த காது விடுதா, இந்த நாக்கு விரும்புதா, இந்த வாசனைக்கு ஆசைப்பட்டதா அப்படின்னு ஏதோ ஒன்று பேரை சொல்லி கொண்டிருக்கோம் இல்லையா. ஆனால் எல்லாமே அந்த கண்ணும் நாக்கம் மூக்காக விரும்புது, உயிர் தான் விரும்ப முடியுது. ஆமாம் ஆமாம் இல்லை மாணவர்கள்லாம் வர எப்படி பண்ணி சொல்ல பாருங்க. ஆமாம் ஆமான்னு ரைட். அதனால அப்போ புன் செயலின் ஓடும் புலன் செயல் போல் புலன்கள் மீது எப்படி அந்த புன் செயலோட செய்கை ஏற்படுத்துகிறாயோ நின் செயலை மண் செயலாக மதி, இறைவனுடைய செயல் என்று மதி. அப்போ உன்னுடைய செய்கையெல்லாம் சாமியோட செய்கை நினை அப்படின்னா அர்த்தம். நம்ம செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு இல்லாத வேலை செஞ்சுட்டு சாமி மேலே வச்சோம்னு அர்த்தமா? நாம எது செஞ்சா எது நடந்தாலும் சாமி தான் அது காரணம்னு நினைக்கணும்னு அர்த்தம். விளங்குதா பாட்டு? ஒன்றும் இல்லை சும்மா வாட்டர் பாட்டில் தான். ஆமா இப்போ இதையா ஆஹா நீங்க இறைவனுடைய செயலாக மதிங்க. அதையும் ஆமா அப்படிதான் இருக்க சொல்றாரு. அதான் சொல்றாரு. வெரி அதனால இது எப்படி பழக்கப்படுத்துறது? ஒரு விஷயம் நடந்து போயிருக்கு, இது திருவருளால தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி பழகிக்கொள்றது பாடுறோம். ஓராதே ஒன்றையும் உற்று உண்ணாதே நீ முந்தி பாராதே பார்த்து அதனை பார்னார் பாட்டு. ஓராதுன்னா ஓறுதல்னா ஆராய்ச்சி பண்றதுன்னு அர்த்தங்க. ஏழ்வோர் எம்பாவாயின்னு பாடுறோம்ல, மார்கழி மாதம் பாடுறீங்களா? என்ன அது மார்கழி மாதம் என்ன பாடுவீங்க? திருவெம்பாவை பாடுவோம். அதில் வருது இல்லையா, ஏழோர் எம்பாவாய் ஏழோர் எம்பாவாயின்னு என்ன அர்த்தம்? பாவையே அதை எனக்கு ஆராய்ச்சி பண்ணிப்பாரு, எண்ணி பாருன்னு அர்த்தம். ஓறுதல்னா ஆராய்ச்சி பண்றதுன்னு அர்த்தம். ஓராதே எதுக்கும் நம்முடைய தப்பு என்ன அப்படி இப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காது. எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு முடிவு பண்ணு, திருவருள் முடிவு பண்ணு. அதான் ஓராதேன்னு. ஒன்றையும் உற்று உண்ணாதே, இது காரணமா அது காரணமான விஷய போகங்கள்ல செலுத்தி இதுதான் காரணம் நினைக்காது. எல்லாமே என்னென்ன திருவருள் நினை. நீ முந்தி பாராதே, நீ முந்திங்கிறது உன்னுடைய பாசபோகத்தை முன்னிட்டு கொண்டு எதையும் பார்க்காதுன்னு அர்த்தம். ஆமா அதே தான். வெரி குட். பாசபோகங்கிறது விருப்பத்தோட கூடி அதை பார்க்காத. பார்த்து அதனை பாருனார். எதை பார்த்துன்னு சொல்லல பாருங்க, அவரு பார்த்து அதனை பாருன்ட்டார். எதை பார்த்து பார்க்கணும்? வெரி குட். அதே தான், திருவருளால அதை பார். அதுதான் நாப்பண் அப்படின்னு சொல்லுவோம். இடையில எது நின்னுது? திருவருள் நிற்குது. எந்த காரியத்துக்கும் இடையில, நமக்கு அந்த காரியத்துக்கு இடையில யார் நிற்கிறா? திருவருள் நிற்குது. அப்போ எதையும் எதன் மூலமாகத்தான் பார்க்கணும்? திருவருளால தான் பார்க்கணும். அடுத்த பின்னாடி ஒரு பாட்டு இதுக்கு ஒரு பாட்டு, சூப்பரான பாட்டு வரும், உற்கை திரு பொற்கைன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு அப்போ சொல்லும்போது வழக்க புரியும். ஆமா, அறியும் நெறி. இந்த பாட்டு விளங்குச்சு இல்லையா? பார்த்து அதனை பார் என்று சொல்வது எது? பார்த்துங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்குது? திருவருளை குறிக்குது, இறைவனை குறிக்குது. ரைட், வெரி குட். சரி, 59வது பாட்டு. களியே மிகு புலனாக கருதி ஞான ஒளியே ஒளியா ஒளி. உலக வாழ்க்கையில் எதை விரும்ப கொண்டோம்? எப்பொழுதும் இன்ப வாழ்க்கையை விரும்ப கொண்டோம். களியே மிகு புலனாக கருதினர். அதை எப்படி விரும்புகிறாய்? அதே போல ஞான ஒளியே ஒளியாக நீ விரும்ப வேண்டியது திருவருள். திருவருளே நீ விரும்ப வேண்டியது எடுத்து காட்டுற. நீ எப்படி விரும்புகின்றாய்? கீழே ஒரு பாட்டு இதே மாதிரி, அருளில் தலையில்லது
அப்படின்னு ஒரு பாட்டு திருவருள் அருளுரை நிலையில் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? பொருளில் தலையில்லது போல். அந்த கல்யாண உதாரணம் சொன்னால, கல்யாணம் பண்ண போகிறாங்க, எது இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் என்ன கண்டிப்பாக மறந்துடக்கூடாது, தாலியை மறந்துடக்கூடாது. அது முக்கியமான பொருள் சொன்னோம் இல்லையா? அதேமாரி உலகத்தில் 31வது பாட்டு பாருங்க, அருளில் பெரியது அகிலத்தில் வேண்டும் பொருளில் தலையில்லது போல்னு இருக்கும். உலகத்தில் எந்த பொருள் விரும்பினாலும் உங்களுக்கு எது முக்கியமான பொருளோ அந்த பொருளை நீங்கள் மறக்க மாட்டீங்க இல்லையா? வகுப்புக்கு வரணும், வகுப்புக்கு வரும்போது நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வருவீங்க. தலை பின்னிக்கணும், குளிக்கணும், நல்ல இந்த புடவை கட்டிக்கணும், அப்படி இப்படின்னு நிறைய ஏற்பாடு பண்ணிட்டு வருவீங்க. எல்லாமே முக்கியமானது தான். இங்கே நிறைய பேர் கண்ணாடி போட்டிருக்கீங்க. இந்த கண்ணாடியை மறந்து வந்துட்டா இங்கே வந்து இப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ நீங்கள் எதை பண்ணாலும் சரிதான், ஆனால் இங்கே வந்தால் என்ன பண்ண? கண்டிப்பா இது வேணும், கண்ணாடி வேணும். அவன் முக்கியமான பொருள் என்னது? கண்ணாடி. அப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன இருக்கு? முக்கியமான விஷயம்னு ஒரு தலையான பொருள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி உலகத்தில் உள்ள அனைத்து காரியங்களுக்கும் திருவருள் தான் முக்கியமானதுன்னு நினை அப்படிங்கிறது இந்த பாட்டுடைய கருத்து. இதே கருத்து தான் இந்த பாட்டு. ஒளியா ஒளினா திருவருளையே நீ ஒளிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னு ஒளிந்து கொண்டார். ஒளி ஒளிந்து கொள், நீ திருவருளுக்குள்ளவே பதுங்கி கேட்டார். அப்புறம் சாமி ஒரு பாட்டில் பாடுறாரு, துள்ளுவர் ஐவர்கள்வர் தூணறி விளைய துள்ளுவர் ஐவர்கள்வர் புள்ளுவர் ஐவர்கள்வர் குணத்திடை புகுந்து என்று துள்ளுவர் சூறை கொள்வர் தூணறி விளைய விட்டார் அப்படின்னார். முள்ளுடை அவர்கள் தம்மை முக்கணான் பாதநீழல் உள்நின்று எய்தலாம் அப்படின்னார் ஒரு பாட்டில். அப்புறம் சாமி இந்த பாட்டு ஏற்கனவே வகுப்புல சொல்லியிருக்கேன். 5 புலன்களையும் 5 திருடர்கள் போல இருக்காங்க. இந்த உடம்பு என்கின்ற காட்டுக்குள்ள அவங்க இருக்காங்க. உயிர் என்பவனை சூறையாடுறாங்க இந்த 5 புலன்களும். இந்த 5 பேர்களையும் நாம் வெல்லணும் அப்படின்னா முக்கணான் என்கின்ற பெருமானுடைய திருவடியில் நிழலில் பதுங்கிக்கிட்டு அவங்கள நம்ம அம்பால் அடிக்கணுமா, திருவருள் என்கின்ற அம்பால் அடிக்கணும் அப்படின்னு அப்பர் சாமியோட தேவாரம். அதே கருத்து தான். ஒளியா ஒளினா திருவருள் ஆகிய ஒளிக்குள்ள நீ ஒளிந்து கொள், எல்லாத்துக்குள்ள நீ பதுங்கிக்கோ. ஏன்? நான் காரியம் இல்லை, நன்றே செய்யணும் தீதே விளையணும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. இது ராமலிங்க பாட்டு, ராமலிங்கருடைய பாட்டு. அப்பர் மணிவாசகர் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் அப்படின்ட்டார். நீ என்ற குற்றனி குணங்கள் நீ கூடல் ஆளவாயிலாய். ஆமா, அதே தான் ஒளிஞ்சுக்கிறது, எல்லாத்துக்கும் அவர் தான் வச்சிடுறது. அப்ப விருப்பமும் இருக்கக்கூடாது. நம்ம தானே, நமக்கு நல்லதோ கெட்டது நடந்தாலும் சாமியை செய்கிறாருன்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ நல்லது நடந்தாலும் யாருக்கிட்ட விட்டுறணும்? சாமின்னு விட்டுறணும். பூரண சரணாகதி இருந்தால் தான் அதை சொல்ல முடியும். அதான் திருவருள்னார். புரிஞ்ச அந்த பாட்டு? 60வது பாட்டு. கண்டபடியே கண்டு காணாமை காணாமை கொண்டபடியே கொண்டு இரு அப்படின்னார். கண்டதுன்னா இப்போ திருவருளை பற்றி அறிவிச்சாச்சு, அது திருவருளால தான் எல்லாரும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும் சொல்லியாச்சு. அப்போ எல்லாத்தையும் நீ எப்படி நினைப்பீங்க? நீங்கள் திருவருள் 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 அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்னையிலேருந்து வச்சிருக்கீங்க. அப்போ திரும்ப என்ன பண்ணாத, மலத்தை முன்னிட்டு கொண்டு பாசுபோகத்தோட பார்க்காதன்னார். அதான் கண்டபடியே கண்டு காணாமை காணாமைன்னார். காணாமைன்னு சொல்லுவது திருவருளை அறிந்ததுக்கு பிறகு உங்களுக்கு வெளிப்படாததாகிய மலங்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த மலத்தை எப்பொழுதும் நீ காணக்கூடாது, பாசபோதத்தோட எதையும் பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தம். எல்லாவற்றையும் என்ன பார்க்கணும்? பதிபோதமாகத்தான் பார்க்க வேண்டும். அதுதான் திருவருள் நோக்கமாக பார்ப்பது. கண்டபடியே கண்டு காணாமை காணாமை கொண்டபடியே கொண்டு இருந்தார். மாமத யானைங்கிறது நம்முடைய அதேதான். திரும்பி கீழே வேற யானை பார்க்கக்கூடாது, திரும்பி மரமாக பார்க்கக்கூடாது, அதை யானையாக தான் எப்போதுமே பார்க்கணும். ஆமாம், நம்ம திரும்பி உலக வாழ்க்கையில் வந்துட்டோம்னா அந்த ஞாபகம் வந்துடும் நமக்கு. ஆமாம் ஆமாம். இந்த பாட்டு விளங்குச்சா? அவ்வளோதான். எளிமையான கருத்துக்கள் தான் இந்த பாடலில் இருக்கு. கண்டபடியே கண்டுங்கிறது திருவருளையே கண்டபடி காணணும், திரும்பி மலத்தை முன்னிட்டு கொண்டு பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். வேற ஒன்றும் கருத்து இல்லை. கொண்டபடியே கொண்டு இருந்தால் அதனால கிடைத்திருக்கக்கூடிய அனுபவத்தையே அனுபவித்து கொண்டது. அப்போ திருவருளால் நீ பார்க்கும் பொழுது உனக்கு ஏற்படக்கூடிய அனுபவமே தான் உண்மை அனுபவம் அப்படின்னு நினைக்கணும். சிவருமான இந்த அனுபவத்தை நம்ம கொடுத்துருக்கார் அப்படிங்கிறதா அதுக்கூடிய விஷயம். விளங்குச்சா? ஏன் கரண்ட் இல்லை?